திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் மதிமுக. எம்ஜிஆருக்கு அடுத்து திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் மறுமலர்ச்சி. அவர் இன்னைக்கு ஸ்டாலினை முதல்வராக்கும் வரை நான் ஓய மாட்டேன் அப்படிங்கிற நிலைமைக்கு அவரை கொண்டு வந்துட்டார் ஸ்டாலின். சிறுபான்மை மக்களை அவர் பாதுகாப்பார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி அவருடைய செயல்பாடு. அவர் ஒரு கிறிஸ்மஸ் விழா நடத்தினார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே அதில் கலந்துக்கிட்டவங்கெல்லாம் எனக்கு கிறிஸ்தவன், எனக்கே அவங்க யாருன்னே தெரியாது. திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சிகள் பூரா இன்னைக்கு இவர்கிட்ட வந்திருக்கு. நாளைக்கு விஜயோட கட்சி கூட இன்னும் ஒரு 2 வருஷத்தில் திமுகவோட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் நீதி மையம் மாதிரி. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜிக்கு நாள்தோறும் ஒரு குடைச்சல் தான். அரவிந்த் கெஜ்ரிவால் சிறை வரைக்கும் போயிட்டு அன்னைக்கு விடுதலை ஆனோன்னு கண்ணீர் வடிச்சிட்டாரு. தமிழ்நாட்டில் மட்டும் அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கா திமுக மேலே? அப்போ என்ன இங்கே மட்டும் டச் பண்ண முடியலையா? இவ்வளவு நாள் நான் இப்போ கட்சிக்காக உழைத்த உழைப்புக்கு பாடநூல் கழக தலைவராக ஒரு ஆசிரியரை நியமித்தது ஒரு பெரிய சந்தோஷமாக, பெரிய ஒரு மதிப்பாக நான் நினைக்கிறேன். அதுக்காக அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி செலுத்துகிறேன். காரணம், திமுகவில் இதுவரைக்கும் இந்த பொறுப்பை யாருக்குமே கொடுத்ததில்லை. திமுகவினுடைய அரசியல் வரலாற்றிலேயே பாடநூல் கழக தலைவராக திமுக சார்பாக ஒருத்தர் இதுவரைக்கும் இருந்ததில்லை. அந்த முதல் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, அது தலைவர் கொடுத்தாரு. அதுக்காக அவருக்கு நான் என்றைக்குமே நன்றியோடு இருப்பேன். இப்போ நான் இந்த எலெக்ஷனில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க போட்டிடுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். விருப்ப மனு கொடுத்துருக்கேன். விருப்ப மனுவும் கொடுத்துருக்கேன். அதே சமயம் தாய் கழகத்துக்கு வந்து சேர்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுதா சார்? அமைச்சர்கள்லாம் பார்த்தா தாய் கழகத்துக்கு வந்து சேர்ந்தவங்க தான் இருக்காங்க, அதிமுகவிலேருந்து வந்தவங்க தான் இருக்கிறாங்க. அப்படின்னா திமுகவுடைய அந்த உண்மையான தொண்டர்கள், உண்மையான நிர்வாகிகள் இவங்கெல்லாம் நாளைக்கு என்ன ஆவாங்க, திமுகங்கிறது என்ன ஆகும்னு ஒரு பயம் வருதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே திமுகவில் இருந்தவங்களும் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்க. அதிமுகலேருந்து வந்த அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 16 பேர் இருக்காங்க இன்றைக்கி திமுகவில் பெரிய பொறுப்பில். அதிமுகவில் அமைச்சராக இருந்த பெரிய பொறுப்பில் இருந்தவங்களாம் இன்றைக்கி அமைச்சர்களாக இருக்காங்க 16 பேர். இன்னும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் தான் பாக்கி. வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். காரணம், திமுகவை எதிர்த்த இயக்கங்கள் தான் இன்றைக்கி திமுகவோட கூட்டணியில் இருக்குது. திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் மதிமுக. முதல்ல எம்ஜிஆருக்கு அடுத்து திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் மறுமலர்ச்சி. அவர் இன்னைக்கு ஸ்டாலினை முதல்வராக்கும் வரை நான் ஓய மாட்டேன் அப்படின்ற நிலைமைக்கு அவரை கொண்டு வந்துட்டார் ஸ்டாலின். இது வந்து அவருடைய வெற்றின்னு தான் நான் பார்க்குறேன். எதிரிகளை கூட தன் வசப்படுத்துறது. தேமுதிகவும் திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் தான். விஜயகாந்த் எவ்வளவோ தலைவரை பற்றிலாம் விமர்சனம் பண்ணி திமுகவை பற்றி பேசியிருக்காரு. இன்றைக்கி அவங்க வந்து இன்றைக்கி எம்பி ஆகிட்டாங்க வேற. அது 3வது கமலஹாசன், அவரும் திமுக எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி தான். அவரும் இன்றைக்கி வந்து ராஜ்யசபா எம்பி ஆகி திமுகவின் வெற்றிக்காக என்னுடைய பிரச்சார பயணத்தை இன்று முதல் தொடங்க போகிறேன்னு இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு. இப்படி திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சிகள் பூரா இன்றைக்கி இவர்கிட்ட வந்திருக்கு. நாளைக்கு விஜயோட கட்சி கூட இன்னும் ஒரு 2 வருஷத்தில் திமுகவோட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் நீதி மையம் மாதிரி. அதே மாதிரி ரஜினி கட்சியை தொடங்க போனார், ரெடி ஆகிட்டார் எல்லாம். அப்புறம் ஏதோ சுதாரிச்சுட்டு நமக்கு ஃப்யூச்சர் அவ்வளோ நல்லா இல்லை, உடல்நிலையும் அவ்வளோ சரியில்லை அப்படின்னு ஒரு மனம் திறந்து உண்மையான தொண்டர்களுக்கு நியாயமாக நடந்துக்கிட்டார். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நியாயத்தையும் செய்ய முடியாது, அதனால் நான் என்னுடைய உடல்நிலையையும் மற்றதையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு நான் அரசியலிருந்து ஒதுங்கிறேன்ட்டு ரொம்ப அழகான ஒரு அறிக்கை கொடுத்தார். கமலஹாசன் இறங்கிட்டார். இறங்கி அதில் சரியாக அவரால் சைன் பண்ண முடியல. இப்போ 2 பேரும் சேர்ந்து படம் நடிக்கிறாங்க. அரசியல் கட்சி தொடங்கணும்னு நினச்சவரும் தொடங்கி அதில் சக்ஸஸ் ஆகாதவரும் சேர்ந்து புதுசாக ஒரு படம் நடித்து அது வியூ வந்து 1 கோடி பேர் இன்னைக்கு பார்த்து அதை லைக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து என்ன சொல்ல வர்றீங்க? திரைத்துறை தான் அவங்களுக்கு சரியாக வரும்னு சொல்ல வர்றீங்களா? ஆமாம், அவங்களுக்கு திரைத்துறையில் அவங்க பெரிய ஜாம்பவான்கள். அவங்கள அந்த இடத்த யாராலையும் டச் பண்ண முடியாது.
இப்போ இந்தியா முழுவதுமே சார் எதிர்க்கட்சிகள்லாம் சொல்றது என்னன்னா பாஜகவுடைய அழுத்தம் வருது, எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு நம்ம நேரடியாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜிக்கு நாள்தோறும் ஒரு குடைச்சல் தான் அவங்களுக்கு. அதே மாதிரி ஆம் ஆத்மியா இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் சிறை வரைக்கும் போயிட்டு அன்னைக்கு விடுதலை ஆனோன்னு கண்ணீர் வடிச்சிட்டாரு. அடுத்து சிபு சோரனா இருக்கட்டும், ஹேமந்த் சோரனா இருக்கட்டும், இப்படி எல்லாமே வந்து அழுத்தம் பிரச்சனைகள்ல தான் இருக்கு. பாஜக இந்த குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கா திமுக மேல? திமுக மட்டும் அதை எப்படி எதிர்க்க முடியுது? அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க. அப்போ என்ன இங்க மட்டும் டச் பண்ண முடியலையா? ஒன்றும் இல்லை, அதனால டச் பண்ண முடியல. ஏற்கனவே 2G ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஊழலை 1,76,000 கோடி அப்படிங்கிற ஒரு கற்பனையான ஒரு எண்ணை கொடுத்து அதை வச்சு தேர்தலில் கடுமையாக பிரச்சாரம் பண்ணி ஆட்சியவே பிடிச்சாங்க. உண்மையிலே அன்னைக்கு ஆட்சி மாற்றத்துக்கு அதுதான் மெயின் காரணம். இன்னைக்கு திமுக மேலேயும் அது மாதிரி இன்னொரு தடவை வழக்கு தொடுத்தோம்னா இது மாதிரி தான் ஆகும். ஆனால் இது வரைக்கும் ஏன் பண்ணலைன்னா, டச் பண்ணால் கண்டிப்பாக அது அவங்களுக்கு மைனஸ் ஆயிரும். நீங்க கலைஞருடையும் பயணித்தவர், நீங்க பார்த்திருப்பீங்க அவருடைய அணுகுமுறை, அவருடைய செயல்பாடுகள்னு. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அணுகுமுறையும் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப இந்த கூட்டணியிலே பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் எவ்வளவுதான் ஈகோவை சீண்டுனாலும் காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமா இந்த விஷயத்துல எல்லாம் அவர் தெளிவா இருக்காரு. இப்போ உங்களுடைய பார்வையில எப்படி பாக்குறீங்க ஸ்டாலின்? உண்மையிலே இந்த சூழ்நிலை கலைஞருக்கு இருந்திருந்தா இடையில எதையாவது பேசியிருப்பார். காங்கிரஸ் உண்மையிலே காங்கிரஸ் இல்லாமல் கூட நாம் வெற்றி பெற முடியும், தொண்டர்களே தயாராகுங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம தலைவரை ராஜா கணிச்சது தான் கரெக்ட். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர். அவருடைய சைலன்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். கடைசி வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிறதுக்கு அத்தனை தடவை பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. அவர் சைலண்ட்டாகவே இருந்தார். அந்த சைலன்ஸ் தான் அவருடைய மிகப்பெரிய சக்ஸஸ். அதனால் அவரை உண்மையிலேயே எதிரிகளுக்கு ஒரு சைலண்ட் கில்லர் தான் அவர். உண்மையிலே காரணம், ஆட்சியிலையும் சைலண்ட்டாக மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சாதிச்சார். அந்த 5,000 ரூபாயை ஒரே நைட்டில் 1,39,00,000 பேருக்கு பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. யாருக்குமே தெரியாமல் காலையில் எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. ஒரு இடத்துல கூட அந்த மெசேஜ் லீக் ஆகவே இல்லை. இது ஆட்சியில் செஞ்ச ஒரு பெரிய சைலண்ட்டு வேலை. கட்சியில் அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களாங்கிறத கடைசி வரைக்கும் அவர் எந்த இடத்துலையும் டிக்ளரே பண்ணல. காங்கிரஸ் இல்லாமல் நாங்கள் ஜெயிச்சிரும் அப்படின்ட்டு ஒரு இடத்துலையும் காட்டல. இல்லை காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், விரைவில் முடிவாகும், அதையும் சொல்லலை. சைலண்ட்டாக இருந்தார். அந்த சைலன்ஸ் தான் அவருடைய மிகப்பெரிய பலம்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் வரைக்கும், தேமுதிக பிரேமலதா வரைக்கும் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறதுக்கு கலைஞரை விட அவர் கூட்டணியை தக்க வைக்கிறதுல அவருடைய தனித்திறன் வேறு ஸ்டைல். அது கலைஞருடைய ஸ்டைலை விட இந்த ஸ்டைல் வேறு மாதிரியான ஸ்டைல். அது அந்த ஸ்டைல் தான். இந்த ஸ்டைலுக்கு ஒரு பாட்டு போடுங்க. அதுக்கும் எம்ஜிஆர் பாட்டு தான் கரெக்டாக வரும். அதுக்கும் எம்ஜிஆர் தேவைப்படுறாரா? தேவைப்பட எந்த பாட்டாக இருந்தா என்ன, தலைவருக்கு அந்த பாட்டு பொருத்தமாக இருந்தால் நாங்கள் தேர்ந்து. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான், என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம் இன்றும் என்றும் தேவை என்று சொல்லடி தங்கம், நினைத்ததை நடத்தி. அந்த பாட்டு தான் எனக்கு. சூப்பர் சார், ரொம்ப அருமையா இருந்தது. நிறைவாக 4 முனை போட்டியில சீமான் அவர்களை பத்தி நம்ம இன்னும் பேசல. அவரை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? சீமான் எனக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல நண்பர். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பாஞ்சாலங்குறிச்சியோட டைரக்டர். அந்த படத்தில் அவர் எடுத்துக்கிட்ட காமெடி இதை பற்றிலாம் நான் நிறைய தடவை அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவரை ஒரு டைரக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சினிமாக்காரராக சீமானை ரொம்ப ரசிப்பேன். அதே மாதிரி அவருடைய அந்த தனித்தன்மை, தனியாக நான் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறத நான் ரொம்ப ரசிப்பேன். ஆனால் அவர் திமுகவையும் பெரியாரையும் இப்படி எதிர்த்து அவருடைய கருத்துக்களை அது எனக்கு அதில் சுத்தமாக உடன்பாடே கிடையாது. அதனால் அவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் அண்ணே அப்படின்னு கட்டி பிடிப்பார், நானும் பேசுவேன். அந்த அளவுக்கு நட்பெல்லாம் இருக்குது.
ஆனால் அவர் வந்து இப்படி தனியாக கடைசி வரைக்கும் தன்னுடைய இதை வந்து இந்த 8% 9% இந்த இதிலே தான் அவர் வந்து கடைசி வரைக்கும் இருக்க முடியும். ரொம்ப போனால் 1% 2% வேணால் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதானே ஒழிய ஒரு பெரிய அளவுக்கு அரசியலில் பெரிய மாற்றத்தை ஒரு பவருக்கு வர்ற அளவுக்குலாம் அவருக்கு வாய்ப்பே இந்த தடவை இருக்காது. காரணம் அவருடைய அந்த கட்சியினுடைய அணுகுமுறை, அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறத ஆதித்தனாருடைய அந்த கொள்கையை எடுத்துக்கிட்டு அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இன்றைக்கி அவர் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால் அவர் வந்து இந்த 3 முனையில் ஒரு 4வது ஒரு இடமா அவர் கடைசி வரைக்கும் அந்த இடத்த தான் நீடித்து வச்சுக்கிட்டு இருப்பார் ஒழிய இந்த முதல் இடத்துக்கு வர்றதுக்கு அவருக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர் வந்து அந்த தனித்தன்மையை காப்பாற்றிட்டு இருக்கிறத வந்து எல்லாருமே ரசிக்கிறோம், அதை பார்க்குறோம். உண்மையிலே அந்த அளவுக்கு நான் சீமானை வந்து தனிப்பட்ட முறையில் அவருடைய அந்த தனித்தன்மையை நான் உண்மையிலே ரசிக்கிறேன். ஆனால் கொள்கை ரீதியாக நிறைய அவருக்கு எனக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் இதுவரைக்கும் அதை நேரடியாக நானோ அவரோ இதுவரைக்கும் மேடைகள்லையோ எங்கேயுமே நாங்கள் பேசிக்கிட்டதில்லை. அதனால் நான் அவரை பொறுத்தளவு அதோடு நான் விட்டுருவேன். இதில் இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படிங்கிறது வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கும் எப்பவும் தமிழ்நாட்டில். இந்த இடத்துல விஜய் பிரிப்பார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச்சுக்கள் வருதே சார், அவங்களுடைய வாக்குகள் யாருக்கு செல்லும்? சிறுபான்மையினர் வந்து ஒரு சிறுபான்மையின் பாதுகாவலராக இது வரைக்கும் யாரும் அப்படி அதுக்குரிய ஒரு அறிகுறி ஏதாவது இருக்குது அவர்கிட்ட சொல்லுங்கள். சிறுபான்மை மக்களை அவர் பாதுகாப்பார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி அவருடைய செயல்பாடு. அவர் ஒரு கிறிஸ்மஸ் விழா நடத்தினார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே அதில் கலந்துக்கிட்டவங்கெல்லாம் எனக்கு கிறிஸ்தவன் எனக்கே அவங்க யாருன்னே தெரியாது. ஒரு 5-6 ஃபாதர் உட்காந்துருந்தாங்க. இவங்களை இது வரைக்கும் நான் சர்ச்சில் எல்லாம் பார்த்ததே இல்லை. அவங்கெல்லாம் வந்து இயேசுவின் பெயரால் ஆணையிட்டு விஜய் முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படின்னு ஒருத்தர் இயேசுவின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுகிறேன்னு பைபிளை கையில் வச்சுட்டு பேசினார். அதுக்கு தான் நான் சொன்னேன், இயேசுநாதர் சிலுவையில் இருந்துட்டு பார்க்குறாரு இந்த காட்சியை. இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி சொன்னார்ன்ட்டு அந்த கிறிஸ்மஸ் விழா நடந்துச்ச. இது வரைக்கும் அதை பற்றி எங்கேயாவது நீங்கள் ஒரு மீடியாவில் ஒரு பவர்ஃபுல்லாக ஏதாவது வந்துச்சா? இப்படிப்பட்ட விஜய் வந்து எப்படி சிறுபான்மையினரை பாதுகாப்பார், சிறுபான்மையினுடைய வாக்குகளை அவர் பிரிப்பாருங்கிறது ஒரு மாயத் தோற்றமே ஒழிய அவரால் 1% கூட சிறுபான்மையினருடைய ஓட்டையும் வாங்க முடியாது, பெரும்பான்மையினருடைய ஓட்டையும் வாங்க முடியாது. அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரசிகர் கூட்டம் தான் அது எத்தனை %ங்கிறது தேர்தலில் தான் தெரியும். அதனால் தலைவருக்கே கட்டுப்படாத ஒரு கூட்டம், அதுதான் நான் அது உங்களுக்கு வச்சுருக்க பேர். தயவுசெய்து என் வாகனத்தை யாரும் பின்தொடர்ந்து வராதிங்க அப்படின்னு கெஞ்சின பிறகும் 2 பேர் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காங்கன்னா ஒரு தலைவருடைய ஆணையவே அவங்களால கேட்க முடியாத தொண்டர்கள் அவங்க எப்படி வந்து நாளைக்கு இந்த கட்சிக்கு வந்து வேலை செஞ்சு அதை ஆட்சிக்கு கொண்டு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதனால் விஜயை பற்றி இப்படி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாயத் தோற்றம், மிரேஜ் தான், காணல் நீர். நன்றி சார், நிறைய நேரம் செலவிட்டு உங்கள் நிறைய கருத்துக்கள், ஆழமான கருத்துக்களையும் பகிர்ந்துருக்கிறீங்க. நம்முடைய நேர்காணலை பற்றி உங்களுக்கு ஒரு பாட்டாவே ஒன்று சொல்லுங்களேன் சார். திடீர்னு இப்படி ஒரு பாட்டு ஆனாலும் அடிக்கிறீங்களே சார், 6 அடிக்கிறீங்களே கேட்டா. நம்ம மின்னம்பலத்தினுடைய நேர்காணல் வந்து இதுவரைக்கும் நான் இப்படி அரசியலில் இப்படி வரிசையாக இத்தனை கேள்வின்ட்டு முதலே எழுதி கொடுத்துருவாங்க, அதுக்கு நாங்கள் பதில் தயார் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் இப்போ நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னே எனக்கு தெரியாது. அதனால் என்னுடைய மனசில் இருக்கிறத கரெக்டாக நீங்கள் கொண்டு வந்தீங்க. அதனால் இது ரொம்ப அருமையான ஒரு பேட்டியாக இருந்தது. உண்மையிலே மின்னம்பல நேயர்களுக்கு இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு பேட்டியாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு சட்டமன்றத்தில் போட்டியிடுறதுக்கு தலைவர் ஒரு வாய்ப்பு கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த பேட்டினால் அது நிறைவேறுச்சுன்னா அதுக்கு மின்னம்பலம் சேனல் தான் காரணம். அதனால் இந்த பேட்டியை வரலாற்று சிறப்பு மிக்க பேட்டி எடுத்த நம்முடைய சகோதரி கலைச்செல்விக்கும் இந்த பெருமை சாரும். அதனால் அன்னைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கப்ப கண்டிப்பாக மின்னம்பலத்தையும் கலைச்செல்வியையும் மறக்காமல் அந்த வெற்றி விழாவுக்கு நீங்கள் தான் வந்து பேட்டி எடுக்கணும். ரொம்ப அருமை சார், வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். நன்றி. முன்கூட்டியே நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் சட்டப்பேரவையில் வந்து பார்க்குறோம். ரொம்ப நன்றிம்மா. நன்றி சார், நன்றி. இதுவரை தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் திரு திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம்.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.